ஒரு மாதிரியை கண்டுபிடிச்ச தோனிங்கிற ஆளு பூமியை தோண்ட ஆரம்பிச்சாரு. தோண்டி தோண்டி ஒரு இயந்திரத்துக்குள்ள ஒருத்தர புதைச்சிருக்காங்களா என்னவோ. அப்படியே தோண்டி எடுத்தாரு. அந்த இயந்திரத்தோட மூடியே திறந்து பாருங்க. நீல நிற திரவத்தை சுட்டு போட்டாரு. அந்த எந்திரத்துக்குள்ள இருந்த ஆள் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி காத்து வாங்கி முழிச்சிட்டாரு. மூச்சுத்தடை மாஸ்க் எடுத்து போட்டுட்டு தண்ணீர்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. சரியில்லன்னு கூப்பிட்டாரு. தோனி 300 வருஷமா புதைஞ்சிருந்துட்டு இவ்வளவு நல்லா இருக்கேன்னா உனக்கு சக்தி ரொம்ப அதிகம்னு சொன்னாரு. அந்த ஆள், என்னையே நீ சந்திச்சிருக்கியா? உன் முகம் எனக்கு பரிச்சயமா இருக்குன்னு கேட்டாரு. தோனி, நான் உன் காலி ஆபீசர் ஒருத்தரோட க்ளோன். அவங்க சாரி டெத் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அந்த ஆள், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லன்னு கூப்பிட்டாரு. தோனி, உன் பேர் காரட் பிரவுன். அனுப்போர்ல உயிர் பிழைச்ச கடைசி மனுஷன். நம்ம 2 பேரும் ஒரே டீம்னு சொன்னாரு. ஆனா காரட் நம்ப முடியல. இது எங்கன்னு கேட்டாரு. தோனி, உன் உயிர் இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்தப்பட்டிருக்கு. ஆனா ஒரு நாள் கூட உயிர் இல்ல. நீ உயிர் பிழைச்சேன்னா அதுக்கு காரணம் நீல நிற திரவம். அதுல இன்னொரு திரவத்தையும் கலந்து அவனுக்கு செலுத்தினான். ஞாபகம் வரணும்னு டோனி சொல்றான். காரட், முன்னுக்கு போகணும். நீ சாகுற நேரம் இதுன்னு சொல்லி டோனிய நம்புன்னு அழுத்தமா சொல்றான். ஆனா காரட் சந்தேகப்படுறான். அந்த திரவம் என்னன்னு கேக்குறான். அது வெளிக்கிரக மருந்துன்னு டோனி கத்தறான். நேரம் இல்லன்னு கத்தறான். ஞாபகம் வரும்னு நம்புன்னு கத்தறான். காரட் நம்புறதுன்னு சொல்றதை கேட்டு ரெவரண்ட் ஹோப் ஞாபகம் வருது. அந்த வழக்கு, அமெரிக்க அரசு அவரை போய் கடவுளா கிண்டல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. உலகத்திலேயே மிகவும் அபாயகரமான ஆள் நான் ஆகிடுவேன்னு காரட் பயப்படறான். இதுவரைக்கும் இருந்த எல்லா கொடிய மனிதர்களை விடவும். ரெவரண்ட் ஜெர்மாயா ஹோப், 2003 ஆகஸ்ட்ல 1000 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க காரணமா? இந்த மிரட்டலுக்கு பதிலா சைடெக், எல்லாத்தையும் விட சிறந்த சிறப்பு விசாரணை அமைப்பு. சரி, கதையில போலாம். அந்த நிறுவனம்ல முக்கிய வேலை என்னன்னா ரெவரண்ட் ஹோப்னு ஒருத்தர் பண்ற வேலைகளையும் அவர் எல்லாரையும் எப்படி ஆட்டி வைக்கிறாருன்னு கவனிக்கிறது தான். டோனிக்கு ரொம்ப சந்தோஷம். காரட் நல்லா இருக்க ஆரம்பிச்சுட்டான். சீக்கிரமே நல்லாயிடுவ நூ டோனி சொல்றான். ஆனா காரட்டுக்கு சின்ன சின்ன கோபம். அப்போதான் விமானம் சத்தம் கேக்குது. ஓடணும், ஒளிஞ்சிக்கணும். டோனி கொஞ்சம் தள்ளி போய் விமானத்தை மாறுபட்ட திசைக்கு அனுப்புறதுக்கு சுடுறான். அப்புறம் ஒரு குகையில ஒளிஞ்சிக்கிறாங்க. காரட் கேக்குது, எங்க போறோம்? டோனி சொல்றான், நிறுவனம் இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். 1 வருஷம் முன்னாடி ரேடியேஷன்ல இருந்து காப்பாத்திக்கிறதுன்னு ஒரு ரகசிய பூமிக்கு அடியில இடம் கட்டினாங்க. ஆனா மனுஷங்க செத்து போயிட்டாங்க. அப்புறம் ஏலியன் டெக்னாலஜி கிடைச்சு கிளோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. சக்தி இருக்கிறவங்க மட்டும்தான் உயிர் பிழைச்சாங்க. டோனி கேக்குது, வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? காரட் சொல்றான், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. யாரு என்னை புதைச்சாங்க? டோனி சொல்றான், வர்ஜில் கான்வே. அட போங்கடா, புதைச்சு அவன் உயிரை காப்பாத்தினாங்க. அப்புறம் இறந்து போன வர்ஜில்ல அந்த டோனியோட படைப்பாளர்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இல்லையா? அப்புறம் காரட் கிட்ட வர்ஜிலை நினைச்சுக்கிறியான்னு கேக்குறாங்க. காரட் எதுவும் நினைவில்லன்னு சொல்றான். அப்புறம் காரட் கேக்குறான், ஏண்டா நீ எனக்கு உதவி பண்றேன்னு? டோனி சொல்றான், சொல்றேன்டான்னு. என்ன சொல்றான் தெரியுமா? நோபிஸ் கிரகத்தோட ஏலியன் பயங்கரவாதிகள் தாக்கினாங்கன்னு சொல்றான். காரட் சிரிச்சு போயிட்டான், நம்ப முடியலன்னு. ஆனா டோனி சொல்றான், உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன்டான்னு. அப்புறம் காரட் கிட்ட வேற என்ன நினைப்பு இருக்குன்னு கேக்குறான். அப்போ காரட் நினைச்சு பாக்குறான். ஏப்ரல் 7, 1998 திங்கட்கிழமை. அவன் நண்பன் கிளே கிட்ட சொல்றான், ரெவரண்ட் ஹோப் நாளைக்கு எல்லா பெரிய மேகசின்களிலும் டிவிலையும் வரும்னு. அப்புறம் நம்பர் 1ன்னு ஒருத்தன் வந்து எச்சரிக்கை பண்றான். அதிக வேலைன்னா வேலையை மாத்திக்கோங்க, இது பலவீனமானவங்களுக்கு வேலை இல்லன்னு. கிளே ஆத்திரமாயிட்டான். ஆனா காரட் சமாதானப்படுத்துறான். அப்புறம் அந்த நம்பர் 1 சொல்றான், நான் இந்த விசாரணையோட லீட் ஏஜென்ட்னு. அப்புறம் காரட் ஒன்னாமா வந்து அவன்கிட்ட ஒரு சிடி கொடுத்தான். அதில ரெவரண்ட் ஹோப் பத்தி நிறைய தகவல்கள் இருக்கு. அவனை கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும்னு எல்லாம் நினைச்சு. காரட் சொன்னான், விசாரணை ஏன் லேட் ஆகுதுன்னு. அப்ப ஒன்னாமா சொன்னான், இது பெரிய காரியம்டா, சுத்தமா இருக்கணும், பர்ஃபெக்ட் பிளான் வேணும். அப்புறம் காரட் ஒரு ஃப்ரெண்ட சந்திக்க போனான். காரில ஏறினான். அவன் ஃப்ரெண்ட் கொடுத்தான் ஒரு ஃபைல். காரட் சொன்ன படத்தை விசாரிச்சு கண்டுபிடிச்சிருக்கான். இத்தாலி போய் அந்த மனுஷனை கண்டுபிடிச்சேன். அவன் பெயர் வர்ஜில் கான்வேன்னு சொன்னான். வர்ஜிலோட கர்ல்ஃப்ரெண்ட் ரோசா படத்தையும் கொடுத்தான். நாளைக்கு வர்ஜில காண்டாக்ட் பண்றேன்னு சொன்னான். அடுத்த நைட் பிளே வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தான். வர்ஜில் கிட்ட இருந்து லிங்க்ஸ் ஃபியூச்சர் கார்ப் ஹோப் மினிஸ்ட்ரிக்கு என்ன சம்பந்தம்னு இருக்கு. ஆனா காரட்டுக்கு சந்தோஷம் இல்ல. நான் ரெவரண்ட கையில நிஜமா பிடிக்கணும்னு கொந்தளிச்சான். அவன் ஃப்ரெண்ட் எதிர்பார்த்தது தான். வர்ஜில் சொன்னான், ஃபியூச்சர் கார்ப்ல இருந்து ஒருத்தன் நாளை இரவு ஒன்னாமா கிட்ட ஒரு பாக்கெட் கொடுக்க போறானாம்னு சொல்லிட்டான். பேக்கேஜ்ல 2 மில்லியன் காசு இருக்கலாம். காரட் சொல்றாரு, இது அட்டகாசமான ஆதாரம்னு. காலையில ஹைன்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. காலையில ஆதாரம் கொடுத்தாச்சு. ஹைன்ஸ் சொல்றாரு, ஆதாரம் சரியில்லைன்னா உங்க வேலை போச்சுன்னு.
இரவு பிளே நம்பர் 1 பாக்குறாரு. சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு ஸ்டாரை போய் சந்திக்க போறானு. துப்பாக்கி காமிக்கிறாரு. நம்பர் 1 துப்பாக்கியை வீசி எரிஞ்சிட்டாரு. ஆனா பிளே கத்தி எடுக்கிறாரு. நம்பர் 1 பிளேவை கொன்னுட்டாரு. ஆனா பின்னால இருந்து காரட் வந்து காரட் சுட்டு பிடிச்சு சூட்கேஸை கார்க்குள்ள எடுத்துட்டு போறாரு. சூட்கேஸை திறந்தா நீல நிற திரவம் ஒரு பாத்திரத்துல இருக்கு. ஆபீஸுக்கு திரும்பி பார்த்தா எல்லாரும் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஜென்னா மட்டும் உயிரோட இருக்கா. காரட் ஜென்னாவை எழுப்பி என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. நம்பர் 1 வந்து எல்லாரையும் கொன்னான்னு ஜென்னா சொல்றா. காரட் சொல்றாரு அது முடியாதுன்னு, நான் அவனை கொன்னேன்னு. ஜென்னா மயங்கி விழுந்துடுறா. காரட் ஜென்னாவை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. ஜென்னாவை போட்டாச்சு. காரட் சூட்கேஸை திறக்கிறாரு. அவன் உயிரோட இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியாவாரு. அவன் சுட்டு போட்டான்னு நினைச்சிட்டாரு. சூட்கேஸை கேக்குறாரு. காரட் மறுக்கிறாரு. ஆரம்பிச்சு. ஜென்னா திடீர்னு எழுந்து கத்தரா. அவன் திரும்பிட்டான். நம்பர் 1 அவளோட கூட வேலை செஞ்சவங்களை கொன்ன ஆளு. அதே ஆளு. கரெக்ட் ரொம்ப கடுமையா சுடுறாரு. ஆனா நம்பர் 1 சின்ன காயமில்லாம எழுந்து நிக்கிறான். அந்த நீல நிற திரவத்தால இந்த சக்தி கிடைக்குதுன்னு நினைச்சு கரெக்ட் அதை குடிச்சுட்டாரு. நம்பர் 1 எச்சரிச்ச போதும் குடிச்ச உடனே கரெக்ட் கீழே விழுந்து நுரை தொட்டு சாக்கிற மாதிரி ஆயிட்டாரு. இத பார்த்து ஜென்னா துப்பாக்கியை ஏத்தி நோக்குறா. ஆனா நம்பர் 1 அவளை அடிச்சு தள்ளிவிட்டு முக்கியமான தகவல்கள் இருக்கிற சிப்பை பிடிச்சுக்கிட்டான். தகவல் தான் உண்மையான சக்தின்னு சொல்லிட்டு ஜென்னாவை கொன்னுட்டு அறையில இருந்து போயிட்டான். ஒரு பூனை மட்டும் நடுவுல உட்கார்ந்து இருக்கு. அந்த பூனைய கண்ணுக்கு கூட்டிட்டு போய் பார்த்தா ஒளி வெள்ளம். வேற ஒரு இடத்துல ஒரு மனுஷன் நிக்குறான். நம்பர் 1 அவன்கிட்ட சிப்ப கொடுக்கறான். அவன் நெத்தியில வைக்கிறான். அடுத்த வேலைய பாருன்னு சொல்லி பர்ஸ் மாத்திக்கிட்டு அடுத்த டார்கெட் ரொம்ப முக்கியமான லீடர்னு சொல்றான். கரெக்ட் நம்பர் 1 சொல்றான். கொலைகாரன் காரட் கிட்ட நேத்து இரவு நடந்தத பத்தி பயங்கர சண்டைக்கு அப்புறம் விளக்க முயற்சி பண்றான். 1ஆம் நம்பர் துப்பாக்கியோட வந்த ஒரு காவல்காரனை கொன்று போடுறான். காரட்ட கூப்பிட்டு இந்த கொல்லும் திரவம் குடிச்சிட்டு எப்படி உயிர் பிழைச்சேன்னு சொல்லுன்னு கேக்குறான். ஆனா காரட் 1ஆம் நம்பரை விடவும் வலிமையா இருக்கான். இந்த திரவத்துல நான் மட்டும்தான் உயிர் பிழைச்சேன். உன்னை உயிரோட வேணும். எனக்கு உதவ முடியறது நீ மட்டும்தான் கத்தறான். ஆனா காரட் மறுத்து அங்கிருந்து போயிடுறான். காரட் டோனிட்ட இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிற கடைசி விஷயம்னு சொல்றான். டோனி சகித்திரு, நம்ம வேலைய பாருன்னு சொல்றான். அப்புறம் ஹைன்ஸ் கிலோன் கூட போய் சந்திக்கிறாங்க. கேஸ் முடிக்க இன்னும் அரை வாய்ப்பு இருக்குன்னு ஹைன்ஸ் சொல்றான். டோனியும் ஹைன்ஸும் ரேடியேஷன் அளவு குறைஞ்சதும் அவங்கள பிடிக்கிறதுக்கு அவங்களை புரோகிராம் பண்ணிருக்காங்கன்னும் வர்ஜிலோட மெசேஜ் பத்தி தெரிஞ்சுக்க போறாங்கன்னும் சொல்றாங்க. காரட்டோட தலையில கம்ப்யூட்டர் பொருத்தி வர்ஜில் பத்தி கேக்குறாங்க. காரட் வர்ஜில் ஒரு கற்பனை பூமி படத்தை வரைஞ்சாரு. அதுக்கு நோவாஸ் பிளானட் பேர் வச்சாரு ரோசா கிட்ட சொல்றான். ரெவ்லான் 5 நிமிஷத்துல அறிவிக்கிறான். ஒரு நாள் ஒரு பயங்கர நிலநடுக்கம். தென் கலிபோர்னியா அழிஞ்சிடும். காரட் பாக்குறான். வர்ஜில் நீல திரவத்தை பிடிச்சிருக்கான். பிறர் அவனை சுத்தி வந்தாங்க. வர்ஜில் காரட்டுக்கு உதவி பண்றான். போராட்டம். கட்டி போடுறாங்க. காரட் திரவம் குடிச்சுட்டான்னு சொல்றான். வர்ஜில் சுட்டு போடுறான். உறுதி பண்ண. வர்ஜில் சொல்றான் நோபிஸ் கிரகம்னு சொல்றான். மருகன் ராணுவம்னு சொல்றான். ரெவ்லான் ஒரு மனுஷன். ஏலியன் பாஸ் ஆளாட்டார் கட்டுப்பாட்டுல இருக்கான். ஆளாட்டார் ஏலியன் நோபிஸ் கிரகத்தையே ஆள்றான். இப்போ பூமியையும் ஆள பார்க்கிறான். மக்களை ராணுவமா ஆயுதம் செய்ய பொருளா உபயோகிக்க. ஒன்னு பாக்குன்னு பேர். ஆளாட்டாரோட ஆளு. ஆளாட்டார் சொல்றான் கடவுள் அனுப்பினான்னு. வர்ஜில் சொல்றான் அவங்களை அழிக்கணும்னா அவங்க மூளை அழிச்சு சாம்பலாக்கணும். லாரியில கொண்டு போறாங்க. வர்ஜில் சொல்றான் நோபிஸ் அழிச்சாங்க ஒரு பெரிய ஆயுதத்தால. அவங்க கணினி சிஸ்டம் கிராஷ் ஆச்சு. விமானம் பூமியில தெற்கு பகுதியில விழுந்துருச்சு. பிறகு வாயு அறையில வைச்சாங்க. கடலுக்கு தள்ளிட்டாங்க. இயந்திரம் வேலை செய்யல. அதிர்ஷ்டமா வாழ்ச்சிட்டான். விர்ஜில் காரட் 2 பேரும் மக்களை எரிச்சுட்டாங்க. பாருங்க உயிர் பிழைச்சாங்க. அப்புறம் விர்ஜில் சொல்றான் பூமியை காப்பாத்த நான் உதவ மாட்டேன், பத்திரமா இருக்கிற இடங்கள்ல இருப்பேன்னு. காரட்ட ரோசா பத்தி எப்படி தெரியும்னு விர்ஜில் கேக்குறான். பூமியை காப்பாத்துறதுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னு விர்ஜில் சொன்னதும் டக்குன்னு காரட் தலையில சுட்டுட்டான். வேன் எடுத்துட்டு ஓடிட்டான். ஆனா விர்ஜில் வேன் பின்னாடி ஓடினான். அப்புறம் காரட் ரோசா வந்ததும் விர்ஜில் அலாரி பத்தி சொல்ற வீடியோவை காட்டினான். ரோசா பார்த்துட்டு ஏமாற்றமா போயிட்டா. அப்புறம் காரட் ரோசாவுக்கு உதவணும்னா எனக்கு உதவணும்னு விர்ஜில்ல சம்மதிக்க வச்சுட்டான். விர்ஜில் சொன்னான் நீ ஃபெயில் ஆக போறன்னு. மறுபடியும் கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணாங்க. பாக்கிலிருந்து மெசேஜ். ரோசா அவன் கிட்ட இருக்கா. பாக்க வந்து சொன்னான் நாளைக்கு காலை 5:37 மணிக்கு இந்த ரூம்ல ரெவ்லானை கொல்லணும்னு. கொல்ல முடியாட்டா அவளை அடிமையா வச்சுக்குவேன்னு மிரட்டினான். டபுள் ஆக்டிங் பாருங்க. பின்னாடியே மறைஞ்சிட்டான். விர்ஜில் சொன்னான் இவனாலதான் அலாரி புரட்டப்பட்டிருக்கானு. அப்புறம் காலை 5:37 காரட் ரெவ்லானை கொன்னுட்டான். சரின்னு சொன்னான் காரட். எல்லாரும் போட்டாங்க. டோனிக்கும் ஹைன்ஸுக்கும் கஷ்டமா இருக்கு. பாக்னு ஒருத்தன் அவனை நூற்றாண்டுகளா காத்திருக்கான்.
கிளோன் பண்ணி ராணுவமே சேர்க்க போறானாம். இவன் இதுவரைக்கும் அவனை பாதுகாத்து வந்தாங்க. காரட் விர்கில் மெசேஜ் ஆன் பண்ணுறான். விர்கில் சொல்றான், அவன் உயிரை காப்பாத்தினேன். அவன் சாப்பிட்ட ஏலியன் மருந்துல அவனால உயிர் பிழைக்க முடியாதுன்னு. மனிதர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க அவன் சமுதாயம் முடிவு பண்ணிடுச்சுன்னு சொல்றான். மறைஞ்சு இருக்கிற நகரத்துல ஒரு அரண்மனைக்கு போகணும்னு சொல்றான். வழி காட்டுகிறான். அவங்க வெளியே போறதுக்குள்ள பாக் வந்துடுறான். ஹைன்ஸோட கிளோன் டோனியையும் காரட்டையும் ஓடிப்போங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே வெடிக்க வச்சிடுறான். டோனியும் காரட்டும் தப்பிச்சு ஓடி போறாங்க. டோனி காரட்டிடம் கடைசி ஏலியன் மருந்தை கொடுக்கிறான். காரட் அரண்மனைக்குள்ள போறான். டோனிக்குள்ள சாத்தியமில்லை. அவன் வெளியேயே நிற்கிறான். ராணி எலோனா வரவேற்கிறாள். மனிதர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன்னு சொல்றா. நேரத்திற்கு போய் மனித இனத்தை காப்பாத்த தற்கொலை பண்ணிக்கணும்னு கட்டளையிடுறா. ஏலியன்கள் அரண்மனையை சுத்தி வளைச்சிடுறாங்க. கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. டோனி கரட் கூட சேர்ந்து ஏலியன்ஸோட போர். பாக்குன்னு ஒருத்தன் டோனியையும் இலோனாவையும் கொன்னுடுறான். இலோனா அவள் நெக்லஸை கரட்டுக்கு கொடுத்து பாக்கோட நினைப்புகளை அழிக்க சொல்றா. பாக்கு கரட் கிட்ட அவன் டிஎன்ஏ சீக்வன்ஸை கேட்கிறான். இல்லன்னா செத்து போயிடுவான்னு. கரட் மறுத்துட்டு அவனோட சண்டை போடுறான். அப்புறம் கரட் பாக்கோட நினைப்புகளை அழிச்சிட்டு சுட்டு போடுறான். அப்புறம் அடேங்கப்பா, கரட் கத்தியால தன்னையே குத்திக்கிறான். எழுந்து பாருங்க, கரட் ஒரு படுக்கையில இருக்கான். கரோல்னு ஒரு பொம்பளை நேத்து நிர்வாணமா மார்பில் காயத்தோட அவனை கண்டுபிடிச்சேன்னு சொல்றா. அதுவும் டாம்ஸ்டோன், அரிசோனா, 1880ஆம் வருஷம்னு சொல்றா. கரட் அதிகாரிகளை பார்க்கணும்னு சொல்றான். கரோல் ஷெரீஃப் கிளார்க் உதவி பண்ணுவாருன்னு சொல்லி துணியையும் கொடுக்கறா. ஷெரீஃப் கிட்ட போறான் கரட். இந்த பக்கம் வந்தவன் இல்லன்னு ஷெரீஃப் சொல்றான். கரட் நான் இல்லன்னு சொல்றான். நான் எதிர்காலத்துல இருந்து வந்தேன்னு சொல்றான். உடனே பிரசிடென்ட்ட பார்க்கணும்னு சொல்றான். ஷெரீஃப் நம்பல. காவல்காரங்களை அவனை பிடிக்க சொல்றான். கரட் ஓடுறான். ஷெரீஃப் சுடுறான். கரட் இறக்கல. அப்புறம் ஷெரீஃப் அவனை சிறையில அடைக்க சொல்லி பேசுறான். சாரிஃப் தனியா காரட் கிட்ட அவன் கதை சொல்ல சொன்னான். காரட் கதை சொன்னாச்சு. கேட்ட சாரிஃப் நம்பினாரு. டெலிகிராம் வந்துருச்சுன்னு சொன்னாரு. பாக்குன்னு ஒருத்தன் லாஸ் க்ரூசிஸ்ல நியூ மெக்சிகோல 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஆளுகளை கொன்னுட்டானாம். இங்க வராங்கன்னு. சரி, பாக்கு வர்றா வரைக்கும் காத்திருக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. பாக்கு வந்தான். காரட் இருக்கிற ஜெயிலுக்கு. சாரிஃபை கட்டளையிட்டான். காரட்டை விடுதலை பண்ண சொன்னான். இல்லன்னா எல்லாரையும் கொன்று விடுவேன்னு மிரட்டினான். பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்க மாட்டேன்னு. கவ்வாய்களை ஒருத்தருக்கு $1000 கொடுத்து போர் செய்ய வைச்சான். காரட் சாரிஃப் கிட்ட சொன்னான், என்ன நடந்தாலும் என்னைய பிடிக்க முடியாதுன்னு. என்னை எரிச்சு போடுங்கன்னு கூட சொன்னான். சரி, சாரிஃப் காரட்டை விடுதலை பண்ணினாரு. பாக்கும் கவ்வாய்களுக்கும் போர் ஆரம்பிச்சுச்சு. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. காரட்டும் பாக்கும் மட்டும் தப்பிச்சாங்க. காரட் தன்னையும் பாக்கையும் கொன்னுட்டான். அப்புறம் அவன் எதிர்காலத்துக்கு வந்தான். ஒரு காரில ஒருத்தன் காரட்டுக்கு திரவம் கொடுத்தான். அந்த படம் முடிஞ்சிச்சு. எங்களோட சுருக்கம் பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சுருக்கத்துல சந்திக்கலாம்.